இன்னைக்கு நாம இந்த ஹிஸ்டாரிக்கல் டிராமாவோட 7th எபிசோட் தான் பார்க்க போறோம். போன எபிசோட் கடைசியில ஹீரோயின் எனிமிலோடியோட மருமகளையும் அவளோட லவ்வரையும் காப்பாத்தி அனுப்பி வச்சிருப்பா. அது மட்டும் இல்லாம ஹீரோவை எப்படியாவது சரி கட்டணும்னு அவன்கிட்ட பேச வந்திருப்பா. அப்ப முகத்தை கட்டிட்டு அவ பேரை சொல்றதோட முடிஞ்சிருக்கும். இப்ப இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஹீரோயின் அவ பேரை சொல்லிட்டு நான் மூத்த அமைச்சரோட மருமக அப்படின்னு சொல்ல, நான் ஒரு போலீஸ் ஆபீசர் எப்படி நம்புற அப்படின்னு கேட்க, அவ வந்துட்டு நீங்க எப்பவுமே உதவின்னு தேவைப்படுறவங்களுக்கு உதவி பண்ணுவீங்க, அந்த குட்டி பொண்ணு நிம்மதியா இருக்கட்டும், மத்த குழந்தைங்களை நம்ம காப்பாத்தினது, அது மட்டும் இல்லாம நிதியமைச்சரோட வேலைக்காரன் அவனோட லவர் எல்லாத்தையும் நீங்க தானே காப்பாத்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஏதோ தற்செயலா நடந்ததுன்னு சொல்ல, அவ இருந்துட்டு நான் இவ்வளவு தூரம் ஏன் போறேன்னு கேட்டீங்கல்ல, நான் ஒரு விதவை, என் புருஷன் முகத்தை கூட பாக்கல, ஆனா நான் விதவை ஆயிட்டேன். நான் எப்பவுமே வீட்டுக்குள்ளே உட்காந்து வெள்ளை துணி போட்டுட்டு கொஞ்சமா சாப்பிட்டுட்டு என் புருஷனை நினைச்சு அழணும், இதுதான் என்னோட வேலை. அது மட்டும் இல்லாம என் புருஷன் கூட நானும் போகணும். நாளுக்கு நாள் இப்படி போக போக நான் உயிரோட இருக்கணான்றதே எனக்கு தெரியல. நான் உயிரோட இருக்கணும்னா நான் வாழணும்னு நினைக்கிறேன். நான் வாழணும்னா இந்த மாதிரி வெளியில வந்து தேவைப்படுறவங்களுக்கு உதவி பண்ணணும். எனக்கு வாழ்றதுக்கு சான்ஸ் கொடுப்பீங்களா அப்படின்னு கேக்குறா. ரொம்ப பாவமா பேசுறா. அவன் என்ன பதில் சொன்னான்னு தெரியல. இப்ப அப்படி நம்ம அரசரையும் ஹீரோவோட அண்ணனையும் தான் கட்டுறாங்க. அவன் ஒரு சீட் எடுத்தான்ல, அதை கொண்டு அரசர்கிட்ட கொடுக்க, அவரும் அதை படிச்சு பார்த்துட்டு சோங்கோட தங்கச்சி தான் ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாரு. அதாவது இவங்க தேடிட்டு இருந்த ஆளு அரசரும் கண்டிப்பா இது தற்செயலா நடந்திருக்க விஷயமே கிடையாது. அந்த மூத்த அமைச்சர் குடும்பமே இல்லாத பொண்ணு அவரோட குடும்பத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்க மாட்டாரு, இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் எப்படி அந்த வீட்டுக்கு மருமகளா போனான்றது விசாரின்னு சொல்ல, ஹீரோவோட அண்ணனும் அந்த பொண்ணுக்கு சோங்க எங்க இருக்கான்னு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றான். ஒருவேளை நம்ம அரசர் அந்த பெண்டன்ட் அவன்கிட்ட கொடுத்திருக்கலாம், அவனை கைப்பற்றதுக்காக கூட மூத்த அமைச்சர் அவரோட மருமகளா அந்த பொண்ணை வச்சிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க. இப்ப அப்படி இங்க கட் பண்ணி நம்ம ஹீரோ ஹீரோயினை தான் திரும்ப காட்டுறாங்க. ஹீரோ எல்லாத்தையும் கேட்டுட்டு அவளை பாவப்படுற மாதிரி பாக்குறான். ஆனாலும் நீ இதெல்லாம் பண்ணு, ஆனா நான் இருக்கும்போது தான் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, அவ இருந்துட்டு நான் பண்றதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயம், இல்லாதவங்களுக்கு அரிசி கொடுக்கறது, தேவையானவங்கள மருத்துவமனையில கொண்டு சேர்க்கறதுன்னு சொல்ல, என்னது சின்ன விஷயமா? இப்ப கூட ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் கழுத்துல என் கழுத்துல கத்திய வச்ச, நேத்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தே ஒருத்தனை தூக்கி இருக்க, என்னென்ன வேலை எல்லாம் பண்ற, இன்னொரு தடவை மூத்த அமைச்சர் சுவரேறி குதிச்ச நான் அவரோட முன்வாசல் வழியா வர வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்றான். அதாவது இன்னொரு தடவை இவனுக்கு தெரியாம ஏதாவது பண்ணா போட்டு கொடுத்துருவேன்ற மாதிரி சொல்லிட்டு போறான். இப்ப அப்படியே அன்னைக்கு நைட்டு மூத்த அமைச்சர் அந்த வியாபாரி யாருக்கும் தெரியாம வந்து சந்திக்கிறான். அவரும் நிதியமைச்சர் ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்கள ஏதாவது ஒரு இடத்துல அமைதியா வாழ சொல்றாரு. இந்த கோயிலு குளம் இந்த மலையில இல்ல அவரோட சமாதியில எங்கேயாவது போக சொல்றாரு. அப்புறம் இந்த வியாபாரியும் ஹீரோ ரொம்ப குறைச்சல் கொடுக்குறான், என்னால சமாளிக்க முடியலன்னு சொல்ல, இந்த மூத்த அமைச்சர் யாருன்னு கேட்கும்போது அவன் அரசரோட செக்ரட்டரி இருக்கார்ல அவர் தம்பி. அது மட்டும் இல்லாம நான் கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பையன் 10 வயசு இருக்கும்போது தத்தெடுத்திருக்காங்க, அவனோட அப்பாவுக்கு இல்லீகலா பிறந்த பையன் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இந்த மூத்த அமைச்சர் யோசிச்சுட்டு நீ அதை கொஞ்சம் நல்லா விசாரி அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்ப அப்படி இன்னொரு பக்கம் ஹீரோயின் அந்த ஓனர் லேடி கிட்ட புலம்பிட்டு இருக்கா. அவன் கண்ணு முன்னாடிதான் எல்லாம் பண்ணமாமே, அது எப்படி முடியும், பேசாம நானும் அந்த எனிமி லேடி மருமக கூட போயிருக்கணும் அப்படின்னு சொல்ல, இந்த ஓனர் லேடியும் நீ மட்டும் ஒரு வார்த்தை சொல்லு, வீடியோக்காகவே ஒரு டவுனே நான் உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. இந்த நிதியமைச்சரோட ஒய்ஃப் அந்த வேலைக்காரன் கையில வச்சிருந்த மோதிரம் இவங்க ஹஸ்பண்டோடதுன்னு சொன்னாங்கல்ல, அது நிதியமைச்சரோட மோதிரம் இல்ல, அவரோட ஒய்ஃப்க்கு அது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல, ஹீரோயினுக்கு இப்பதான் ஒரு விஷயம் புரியுது, நிதியமைச்சரோட ஒய்ஃப் ஏதோ ஏமாத்துறாங்கன்னு. இப்ப அப்படி நிதியமைச்சரோட ஒய்ஃப் பார்த்தா அவங்கள பார்க்க வியாபாரி வந்து மூத்த அமைச்சர் சொன்ன விஷயத்தெல்லாம் சொல்றான். ஆனா நீங்க குயின் நாட்டுல போய் இருங்க, நான் உங்களை நல்லபடியா அங்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இவங்க ஒத்துக்க மாட்டாங்க. நீங்க நம்ம மாஸ்டரோட ஆர்டரை மீற போறீங்களா, அது சூசைட் பண்றதுக்கு சமம் அப்படின்னு சொல்ல, இந்த நிதியமைச்சர் ஒய்ஃப் இருந்துட்டு அவருக்கு இவ்வளவு பவர் வர்றதுக்கு காரணம் யாரு, அவ்வளவு ஈஸியா என்ன அழிச்சிட முடியுமான்னு சொல்றாங்க. இப்ப அப்படி இன்னொரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம ஹீரோவையும் ஜூனியரையும் தான் காட்டுறாங்க. ஜூனியர் ரொம்ப பரபரப்பா இருக்கான். என்னன்னு பார்த்தா இந்த பாடி காணாம போச்சுல, அது பொருளையா ஊர் பூரா பரவிட்டு இருக்கான், இதனால ஹீரோக்கு தான் பிரச்சனை வந்துருமா அப்படின்னு பதறிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ அவனை கூப்பிட்டு ஏதோ காதல சொல்றான். அவனும் ரொம்ப ஆர்வமா இது கூடிய சீக்கிரமா எல்லாருக்கும் பரவும் அப்படின்னு சொல்லிட்டு போறான். என்ன சொல்லி அனுப்புனான்னு பார்த்தா போலீஸ் எல்லாருக்கிட்டையும் ஒரு காதல் கதையை சொல்லியிருக்கான். அந்த வேலைக்காரன் இருக்கான்ல, அவனுக்கு ஒரு லவ்வர் இருந்ததாகவும் அவ ரொம்ப அவன் மேல பாசம் வச்சிருந்தா, அவன் இறந்ததுக்கு அப்புறமா அவ உடம்ப தேடி தேடி அலைஞ்சி ஒரு வழியா கண்டுபிடிச்சி அதை அப்படியே எடுத்துட்டு போயிருக்கா அப்படின்னு ரொம்ப எமோஷனலா சொல்ல, எல்லாருமே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சீஃப் அதுக்கு மேல முக்கியமா இந்த கதையை சீஃப்காக தான், ஏன்னா சீஃப்க்கு தெரிஞ்சா ஊருக்கே தெரிஞ்சிருமா. இப்ப அப்படியே அங்க கட் பண்ணி ஒரு புது வர ஒருத்தன் வந்தான்ல அவனை காட்டுறாங்க. அவன் சந்தையில ஒரு இடத்துல கடை போட்டிருந்திருக்கான். இந்த அடியால் தலைமை இருக்கான்ல, அவன் வந்து இவங்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். நீ என்னடா இங்க கடை போட்டிருக்க அப்படின்னு சொல்லி அடிக்க, தெருவுல கடை போட்டா உனக்கு என்ன, நான் யாருன்னு தெரிஞ்சா நீ இந்த மாதிரிலாம் என்ன நடத்த மாட்டேன் அப்படின்னு சொல்ல, இந்த அடியாளுங்களும் கத்திய தூக்கிட்டு வராங்க. நல்ல வேலையா ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டான். இங்க என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க, அது எப்படி நடு தெருவுல வச்சு வாழலாம் இருக்கிறீங்க, அவ்வளவு தைரியமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. கரெக்டா அதே நேரம் அங்க வியாபாரியும் வரான். அவன் ஹீரோ கிட்ட வந்து நிதியமைச்சரோட கேஸ்ல ரொம்ப இன்வால்வ் ஆவறீங்க போல, இதுல வேற அந்த ஓனர் லேடி சேர்ந்துக்குதாமே, நீங்க என்னெல்லாம் பண்றீங்க நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். இப்ப அந்த புதுசா ஒருத்தன் வந்தான்ல அவன் கிட்ட ஹீரோ அங்கதான் மைண்ட் இருக்கு, அவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்டு ஒரு இடத்துல
இடத்துல கடைய போடுங்கன்னு சொல்ல இந்த புதுசா வந்தவனும் ஹீரோ கிட்ட ஒரு ஹேர்பினை கொடுத்து இதை உங்க லவ்வருக்கு கொடுங்க, என்னோட பரிசா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போறான். இப்ப அப்படி இன்னொரு பக்கம் நம்ம அரசர் தான் கட்டுறாங்க. அவருக்கு நிதியமைச்சரோட ஒய்ஃப் அவங்களோட ஹஸ்பண்ட் சமாதிக்கு போக போறது தெரிஞ்சிருக்கு போல. அதனால ராஜமாதா காதுக்கும் போக அவங்க இதுக்கு ஒத்துக்கலையாம். அவங்க கூட நிதியமைச்சர் ஒய்ஃப் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி பேசிருப்பாங்க போல. இது மூத்த அமைச்சருக்கு பிடிக்கல. நம்ம நாட்டோட பழக்க வழக்கங்களை மாத்தினா நம்ம ராஜமாதாவை பார்த்தே மத்தவங்க எல்லாம் சிரிப்பாங்க. நீங்க தான் இந்த நாட்டுக்கே எடுத்துக்காட்டா இருக்கணும். ராஜமாதா எப்படி இதெல்லாம் தடுக்க முடியும்? நீங்க ஒரு அரசர், ராஜமாதாவோட பையன், உங்க கடமைகளை நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படி நம்ம நிதியமைச்சர் ஒய்ஃப், ஹீரோயினோட மாமியார், ஹீரோயின் எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நிதியமைச்சர் ஒய்ஃபும் நான் என் ஹஸ்பண்ட் சமாதிக்கு போறத ராஜமாதா விரும்பல, அவங்க இங்கே இருக்க சொல்றாங்க, அதனால நான் போக முடியாத நிலைமையில இருக்கேன். உங்க மருமக கிட்ட தான் நான் நிறைய கத்துக்கலான் இருக்கேன், அவளை எனக்கு வந்து கத்து கொடுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயினோட மாமியார் ஒண்ணு அச்சோ நீங்க அவகிட்ட கத்துக்கிறதா, அவ தான் உங்ககிட்ட கத்துக்கணும், அவளை விட உங்களுக்கு தான் நிறைய தெரியும் சொல்ல அப்பப்ப நான் அவளை என்கிட்ட பேசுறதுக்காக அனுப்பி வைங்க, எனக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே அங்க கட் பண்ணி அரண்மனை தான் கட்டுறாங்க. ஹீரோட அண்ணன் நடந்து வந்துட்டு இருக்க தற்செயலா இதை மூத்த அமைச்சர் பாக்குறாரு. அப்படி இவன் கிட்ட ஒரு பேச்ச போடுறாரு. அரசரை பாத்துட்டு வரியா, நீ இவ்வளவு தூரம் வேலை பாக்குற, நான் உன்னை பார்க்காம விட்டுட்டேனே, ஒண்ணு பண்ணலாம், இன்னைக்கு சாயந்தரம் என் வீட்டுக்கு வாயேன்னு சொல்ல இவனும் நீங்க எப்ப கூப்பிட்டாலும் வருவேன், கண்டிப்பா வரேன்னு சொல்ல அப்புறம் அவரு உன் தம்பி ரொம்ப அறிவாளியா இருக்கான்னு கேள்விப்பட்டேனே, அவனையும் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. ஏதோ மிலிட்டரி எக்ஸாம்லாம் ஹீரோ ஃபர்ஸ்டா வந்திருப்பான் போல. இவருக்கு ஹீரோவை பத்தி தெரிஞ்சுக்கணும், அதனால இந்த மாதிரி பிளான் பண்றாரு. ஆனா ஹீரோவோட அண்ணனால அதை மறக்க முடியாதுல்ல, அதனால சரின்னு சொல்லிடுறான். இப்ப அப்படியே அங்க கட் பண்ணி ஹீரோயினை கட்ட அவகிட்ட ஒரு வேலைக்கார பொண்ணு வந்து இன்னைக்கு யாரும் கெஸ்ட் வராங்களாம், அதனால கிச்சனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறா. இன்னொரு பக்கம் மைண்ட் லைன்ல பார்த்தா நம்ம ஜூனியர் ஒவ்வொரு பொண்ணுங்களையா பாத்துக்கிட்டு இருக்கான். இப்ப இவனோட ஹீரோ ஒரு பொண்ணுன்னு இவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால எல்லார் பொண்ணோட முகத்திலையும் அந்த கண்ணை மட்டும் வச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப அங்க சீஃபோட பொண்ணு வேற வந்துடுறா. அவளை பார்த்தோன்னே ஒளிஞ்சிட்டான். ஆனா அவ வேக வேகமா வந்து இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறா. இல்ல நான் ஒரு பொருள் வாங்க வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது நீ பொருள் வாங்க வந்த மாதிரி தெரியலையே, யாரை தேடிட்டு இருக்க, கல்பிரிட்டா, லவ்வரா அப்படின்னு கேட்க இல்ல அப்படின்னு சொன்னவன் அவ பக்கத்துல நிக்கிறது அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு அழகான முகத்தை அப்படின்னு சொல்லிடுறான். அப்புறம் அப்படியே யோசிச்சவன் இந்த வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நைஸ் எஸ்கேப் ஆயிட்டான். இப்ப அப்படி இன்னொரு பக்கம் ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவன் அந்த புதுசா வந்தவன் கொடுத்த ஹேர்பினை பார்த்துட்டு அப்படி ஹீரோயினை பத்தி யோசிச்சு பாக்குறான். அப்புறம் தான் டக்குன்னு சுதாரிச்சுட்டு இது தப்பு, நாம சரியா தூங்காதனால நமக்கு இந்த மாதிரிலாம் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப அப்படியே அங்க சீஃப் வராரு. நீ அந்த வேலைக்காரன் கதையை கேட்டியா, எவ்வளவு கஷ்டமா இருக்குல்ல, இந்த மாதிரி லவ் ஸ்டோரி எல்லாம் கேட்கும்போது ரொம்ப அழுகையா வருது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ வந்துட்டு அதுக்காக அப்படி விட்டுற முடியுமா, அவங்கள பிடிக்க வேணாமா அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு அவன் மேல உள்ள காதல்ல பண்ணிட்டா, நீ அதை போய் பிடிப்பியா அப்படின்னு சொல்ல அப்ப என்ன பண்றது அப்படின்னு கேக்குறான். அப்படியே விட்டுரு அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ ஒரு போலீஸ் ஆபீசர் அங்க வந்து ஹீரோவோட அண்ணன் அவனுக்கு ஒரு செய்தி சொல்லி இருக்கிறதா சொல்லிட்டு போறான். இப்ப அப்படி நைட் ஆயிடுச்சு. ஹீரோவோட அண்ணனை தான் காட்டுறாங்க. அவன் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். இந்த மூத்த அமைச்சர் இவனை கூப்பிட்டுருப்பார்ல, உடனேவே அந்த விஷயத்த அரசர்கிட்ட போய் சொல்லிருப்பான் போல. அப்ப அரசரும் அவன் சும்மா எல்லாம் கூப்பிட்டு ஆளே கிடையாது, ஏதாவது ஒண்ணு பெருசா நடக்கிறதுக்குள்ள உன் தம்பியை நான் பாக்கணும் அப்படின்னு சொல்லிருப்பாரு. அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்க ஹீரோ வரான். என்ன விஷயம்னு கேட்க மூத்த அமைச்சர் நம்மள வீட்டுக்கு டின்னருக்கு கூப்பிட்டுருக்காரு அப்படின்ற விஷயத்த சொல்றான். மூத்த அமைச்சரா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க ஆமா அவர் தான், ஆனா ஒரு விஷயம் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, அவர் என்ன வேணாலும் பேசுவாரு, என்ன வேணாலும் கேட்பாரு, நீ மட்டும் வாயை தவறி எல்லா விஷயத்தையும் சொல்லிடக்கூடாது, அவர்கிட்ட ரொம்பவே பார்த்து பேசணும், எதுவும் வளரிடக்கூடாதுன்னு வான் பண்ணி கூட்டிட்டு போறான். இப்ப அப்படியே அங்க கட் பண்ணி நம்ம ஓனர் லேடியை தான் காட்டுறாங்க. ஒருத்தன் புதுசா வந்தான்ல, அவன் அவங்க கிட்ட வந்து ஏதோ டீலிங் பேசுறான். அந்த மைண்ட் லைன் கிளப் இருக்குல்ல, அங்கே நிறைய பேர் கடை போட்டிருப்பாங்க, அதுல இந்த ஓனர் லேடிக்கும் ப்ராஃபிட் வரும். இப்ப இவனும் அதே டீலிங் தான் பேச வரான். இங்க நான் கடை போடுறேன், உங்களுக்கு சேல்ஸ்ல 20% தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளிப்பை அவங்கள்ட்ட கொடுத்துருக்கான். அந்த கிளிப் ரொம்ப அழகா இருக்கு போல, இவங்களுக்கு பிடிச்சிருச்சு. அப்ப ஓனர் லேடி இன்னொரு டீல் சொல்றாங்க, நீங்க கடை போட்டுக்கோங்க, உங்களுக்கு வர ப்ராஃபிட்டை நாங்க இன்வெஸ்ட் பண்றோம், அதுக்கப்புறம் உங்க சேல்ஸ்ல 30% எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்ல இந்த டீலிங் அவங்களுக்குள்ள முடிஞ்சிருச்சு. அப்புறம் இந்த குட்டி பொண்ணு நிம்மி இருக்கால, அவளை கூப்பிட்டு இவங்களுக்கு எல்லா இடத்தையும் பத்தி சொல்லு அப்படின்னு சொல்லி இந்த ஓனர் லேடி அனுப்பி வைக்கிறாங்க கூட. இப்ப அப்படி அங்க மூத்தமைச்சர் வீட்டுல ஹீரோயினோட மாமியாரு, ஹீரோயின், வேலையாட்கள், மூத்தமைச்சர் எல்லாருமே ஹீரோவோட அண்ணன் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா அவங்களும் வர ஹீரோயினுக்கு அது வரைக்கும் யார் வராங்கன்னு தெரியாது. அவனை பார்த்தோன்னே இவன் எங்க வந்தா, நம்ம எதுவுமே பண்ணலையே அப்படின்னு யோசிச்சு நிக்கிறா. ஹீரோக்கும் கண்ணு பூரா ஹீரோயின் மேலதான் போகுது. அப்புறம் அப்படி உள்ள கூட்டிட்டு போய் சாப்பாடு டேபிள் முன்னாடி 3 பேர் உட்கார்ந்துருக்காங்க. அப்ப அவர் ஹீரோ அண்ணன் கிட்ட நான் சின்ன வயசுல அவனுக்கு பாடெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன், ஆனா என்னமோ தெரியல இவ்வளவு நாள் டச் விட்டு போச்சு, இனிமே நாம அடிக்கடி பார்க்கணும் பேசணும்னு சொல்றாரு. அப்புறம் அப்படி ஹீரோ கிட்ட நைஸா உனக்கு 10 வயசு இருக்கும்போது உன் அப்பா கூட வந்து சேர்ந்தியா அப்படின்னு கேட்க ஹீரோ அண்ணன் 2 பேருமே அப்படி முழிக்கிறாங்க. அப்புறம் அவர் திரும்பவும் எனக்கு உன் அப்பாவை நல்லா தெரியும், எனக்கு தெரிஞ்ச உன் அப்பா இந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது, ஒருவேளை நீ நல்லா படிக்கிறதுனால உன்னை தத்தெடுத்துப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு நீ எப்ப வேணா என்ன வந்து பார்க்கலாம், உனக்கு என்ன உதவி தேவைனாலும் நான் பண்ணுவேன் எந்த நேரமும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்ல ஒரு மாதிரி பேசுறாரு. அப்புறம் அப்படி ஹீரோ அவர்கிட்ட நான் கொஞ்சம் காத்து வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போக வெளியில பார்த்தா ஹீரோயின் ஒரு இடத்துல நின்று என்ன நடக்குதுன்னு வெளியில நின்று ஒட்டுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ பின்னாடியே வந்து இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேட்க டக்குன்னு அவ விழ போயிட்டா. இவன் தான் புடிச்சிட்டான். நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு அவ
அவ கேட்க யாரோ ஓட்டு கேட்கற மாதிரி இருந்துச்சு, அதனாலதான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் இருந்துட்டு என்ன மன்னிச்சிரு, தயவு செஞ்சு என் மாமா கிட்ட எதுவும் சொல்லிடாத அப்படின்னு சொல்ல நான் எதுக்கு வந்திருக்கேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு மாதிரி நக்கலா கேட்கறான். அவ உடனே நீ மட்டும் சொல்லிட்ட, எனக்கு ஏதாவது ஆயிருச்சு நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன், பேயா வந்து உன்னை ஏதாவது பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முறைச்சிட்டு அங்க இருந்து ஓடுறா. இப்ப அப்படி டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு ஹீரோவும் ஹீரோயினோட அண்ணனும் அங்க இருந்து கிளம்புறாங்க. வெளியில வந்த ஹீரோ அண்ணன் முகம் ஒரு மாதிரியே தான் இருக்கு. அவன் ஹீரோ கிட்ட நாளைக்கு வந்து புக் ஷாப்ல என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு போறான். அப்பதான் இவன் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. தற்செல்லாம் அவளை பார்க்க என்ன இந்த நேரத்துல வெளியில சுத்திட்டு இருக்க, நான் இப்பதான் மூத்த அமைச்சர் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல டக்குனு இவன் ஷாக் ஆயிட்டா. உங்க தம்பி வந்தாரா அப்படின்னு கேட்க ஆமா அவன் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீ எதுக்கு என் தம்பியை பத்தி கேக்குற அப்படின்னு கேக்குறான். இவ ஒண்ணு ஆமா அவர் ரொம்ப உயரமா இருக்காரு, பார்க்கவும் அழகா இருக்காரு, அதனால ஒரு இன்ட்ரெஸ்ட்ல கேட்டேன் அப்படின்னு சொல்ல இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, நான் தான் அவனை விட உயரமா இருக்கேன் அப்படின்றான். அப்புறம் அவ இன்னைக்கு எதுவும் வித்தியாசமா நடக்கலையே, உங்க தம்பி யாரையா தேடினாரா இல்ல ஏதாவது வித்தியாசமா சொன்னாரா அப்படின்னு கேட்க இவனுக்கு ஒண்ணு ஒரு மாதிரி இருக்கு, என்ன உன்னை பத்தி அவன் கேட்டானா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு கேக்குறான். இல்ல அதெல்லாம் இல்ல அப்படின்ட்டு அவங்க வந்து கிளம்ப பாக்க அவன் அவளை நிறுத்தி ஹீரோயினை பத்தி கேக்குறான். இவளுக்கு அப்படியே ஆர்வம் பொங்கிருச்சு. அவங்க ஒரு ஏஞ்சல், அவங்கள மாதிரி ஒரு பேரழகு யாருமே கிடையாது. அவங்க மனசும் அப்படியே ஆர்வமா பேசிட்டு இருந்தவ ஆமா நீங்க எதுக்கு அவங்கள பத்தி கேக்குறீங்க அப்படின்னு கேக்குறா. இல்ல அவங்க ரொம்ப அழகா இருக்காங்க அதான் ஆர்வத்துல கேட்கன்னு சொல்லும்போது சரி வீட்டுக்கு சீக்கிரம் போங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடிட்டா. அப்படியே ஹீரோயினை பார்த்தா அவன் நம்ம மாமா கிட்ட எதுவும் சொல்லிருக்க மாட்டான் அப்படின்னு நினைச்சிட்டே அங்க ரூம்குள்ள வர உள்ள அவ டேபிள்ல ஒரு புக் இருக்கு. அந்த புக்குக்குள்ள வர துண்டு சீட்ல ஏதோ எழுதி இருக்கு. என்னன்னு எடுத்து பார்த்தா உன் அண்ணனை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னும் 5 நாள்ல அங்க வரவங்க கிட்ட இந்த புக்கை கூட அப்படின்னு போட்டிருக்கு. இவளும் யாரா இருக்கும்னு யோசிச்சுட்டு அப்படி வெளியில போய் சுத்தி சுத்தி பாக்குறா. யாரையுமே காணும். அப்படியே அடுத்த நாள் காலையில ஹீரோயினா அவங்க மாமியார் கூப்பிட்டு விட்டு இருக்காங்க. என்னன்னு போய் கேட்கும்போது இன்னைக்கு இந்த நோபல் லேடிஸோட கேதரிங் எல்லாம் நடக்குதான், நிதியமைச்சரோட ஒய்ஃபும் ஹீரோயினை வர சொல்லி சொல்லிருப்பாங்க போல, அதனால கிளம்பு அப்படின்னு சொல்ல அப்படியே அந்த பக்கம் மைண்டோயின்ல பார்த்தா புதுசா ஒருத்தன் வந்தான்ல அவன் மைண்டோயினுக்கு முன்னாடி கடெல்லாம் போட்டிருக்கான். இந்த லேடிஸ்குள்ள கிளிப்பு மோதிரம் இதெல்லாம் விற்கிறான். அப்படி கதையா வர சொல்லிட்டு இருக்கான். சுத்தி நிறைய லேடிஸ் நிக்கிறாங்க. ரோமியோ ஜூலியட் பத்தி எல்லாம் சொன்னோன்னு அங்க உள்ள லேடிஸும் சாஸ்டிட்டி கேட்ட பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் மூத்த அமைச்சர் மருமகளுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னோன்னு இந்த ஆளு ஷாக் ஆகுறான். மூத்த அமைச்சர் வீட்டுல உள்ளவங்களுக்கு எதுக்கு அப்படின்னு கேட்க இவன் நிறைய விஷயங்கள் அந்த லேடிஸ் பேசுறத வச்சு தெரிஞ்சுக்கிறான். அந்த மூத்த அமைச்சரோட மருமக 15 வருஷமா விதவையா இருக்கா, கல்யாண நாள் அன்னைக்கே புருஷன் இறந்துட்டான், இந்த மாதிரிலாம் நம்மளால வாழ முடியாதுப்பா அப்படின்னு அவங்க பேசிக்கிறாங்க. அப்ப இவன் என்னது பையன் இறந்துட்டானா நானா அப்படின்னு சொல்றான். அப்ப மூத்த அமைச்சரோட பையன் தான் இவன் போல. இப்ப அப்படி தனியா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க அங்க ஹீரோயினும் ஹீரோயினோட மாமியாரும் வந்திருக்காங்க. இவன் டக்குன்னு அவங்க அம்மாவை பார்த்து ஒளிஞ்சுக்கிட்டான். மூத்த அமைச்சர் பையனா இவங்க அம்மா தானே. அப்ப ஹீரோயின் விதவெல்லாம் கிடையாது, ஏதோ ஒரு சூழ்ச்சி நடந்திருக்கு. இப்ப அப்படி உள்ள எல்லா லேடிஸும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. எல்லாருமே புதுசா கடை போட்டிருக்கான்ல வெளியில கூட நின்னு வித்துட்டு இருந்தானே அவனை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அவனை பார்த்தா சாதாரண ஆள் மாதிரி தெரியல, ஏதோ ஒரு நோபல் ஃபேமிலில இருந்து வந்த மாதிரி தான் தெரியுது. அவனை பத்தி எதுவுமே இது வரைக்கும் தெரியல. பொண்ணுகிட்ட எல்லாம் நல்லா பேசுறான், எப்படி பேசணும்னு தெரிஞ்சிருக்கு அவனுக்கு. எனக்கு இதெல்லாம் பார்க்க மூத்த அமைச்சர் தான் ஞாபகம் வருதுன்னு ஒருத்தங்க சொல்லி சிரிக்க உடனே ஹீரோயினோட மாமியாரு என்ன பேசிட்டு இருக்கீங்க, அப்ப அந்த ஆள் என்னோட குடும்பத்துல இருந்து வந்தவர் நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்க எல்லாரும் இல்ல இல்ல சும்மா பேசணும், உங்க ஹஸ்பண்ட் தான் உங்ககிட்ட நல்லா பாசமா அன்பா பேசுவார்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் யோசிக்கிறாங்க ஹீரோயின் வேற இருக்கா இதெல்லாம் பேசிட்டு இருக்கமேன்னு. எல்லாரும் அவளை பார்க்க அவ ஒண்ணு அச்சோ தலைவலிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல இந்த ஓனர் லேடி இருக்காங்கல்ல அவங்க வந்து நான் அவங்கள கூட்டிட்டு போய் ரெஸ்ட் எடுக்க வைக்கிறேன்னு மாமியார்ட்டையும் பெர்மிஷன் கேட்டு அவளை அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. அப்புறம் ரூம்குள்ள கூட்டிட்டு போய் வச்சு என்கிட்ட ஏதாவது நீ சொல்லணுமா அப்படின்னு கேட்க அவள அந்த பேப்பரை காட்டுறா. என்னது அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்கிறதுக்குள்ளே அங்க ஹீரோவோட சத்தம் கேக்குது. ஹீரோயினும் இந்த நேரத்துல இவன் இங்க வந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஓனர் லேடியும் அவனை அனுப்பிடுவான்னு கேட்டா இல்ல இல்ல நான் அவன்கிட்ட சில விஷயங்கள் கேட்க வேண்டியிருக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லிடுறா. அவன் ஆனா ஓனர் லேடி கிட்ட தான் பேசணும்னு ஃபர்ஸ்ட் சொல்றான். ஹீரோயின் இருந்துட்டு இங்கே பேசு என் கண்ணு முன்னாடி இருக்கணும் நீ தானே சொன்ன அப்படின்னு சொல்ல ஓனர் லேடி சரி நீங்க ஃபர்ஸ்ட் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து போயிட்டாங்க. ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட அந்த வியாபாரியை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். அவனுக்கு மைண்டோயின் நானு அப்புறம் இந்த மாஸ்க்டு மேன் எல்லாருமே ஒரே சைட்ல இருக்கோன்ற மாதிரி அவனுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் ஒரு விஷயத்த சொல்றா. 7 வருஷத்துக்கு முன்னாடி வியாபாரி ஓனர் லேடியை கொலை பண்ண ட்ரை பண்ணானா அப்போ ஹீரோயின் தான் காப்பாத்திருப்பா போல. அதுக்கப்புறம் தான் ஓனர் லேடி கூட பழக்கம் வந்திருக்கு. அவன் அப்பவுமே ஜெயில தள்ளி இருக்கணும் என்னால முடியல அப்படின்னு சொல்ல அதெல்லாம் என்னோட வேலை அப்படின்னு இவன் சொல்றான். அவன் எப்படியாவது ஒளிச்சாது கட்டி இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்ல அப்படியே அவன் முறைக்கிறான். அப்புறம் இல்ல இல்ல அதெல்லாம் பண்ண மாட்டேன் கொஞ்ச நாள் மைண்ட் சேஃபா இருக்கணும் அப்படின்னு சொல்ல இவன் உன்னை பத்தி ஃபர்ஸ்ட் கொஞ்சமாவது யோசியேன் அப்படின்னு சொல்றான். அப்படியே பாசமா பார்க்க இவளுக்கும் அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. அப்புறம் டக்குன்னு நிதியமைச்சரை யார் கொண்டான்னு கண்டுபிடிச்சிட்டீங்களான்னு கேட்க அந்த கேஸே க்ளோஸ் ஆயிடுச்சு ஆனா சீக்கிரட்டா தான் விசாரிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லும்போது நிதியமைச்சரோட ஒய்ஃப்க்கு அந்த வேலைக்காரன் கொலகாரன் இல்லன்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றா. ஆனா ஹீரோ ஷாக்லாம் ஆகல. உன்னை இவளும் அப்போ உனக்கு முதல்ல தெரியுமா யார் கல்பிட்டுன்றதும் தெரியுமா அப்படின்னு கேட்க அதுல என்ன உனக்கு ஆர்வம் அப்படின்னு கேட்க நான் இதுல எவ்வளவு செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல அவன் விறுவிறுன்னு எந்திரிச்சு கதவை திறக்க பார்த்தா அங்க புதுசா வந்து வெளியில வந்து நிக்கிறான். டக்குனு ஹீரோக்கு பயமாயிருச்சு. வேக வேகமா உள்ள வந்து ஹீரோயினோட முக்காட மூஞ்சி வரைக்கும் மூடி அவளை புடிச்சுக்கிட்டான். ஐயோ நான் தெரியாம உள்ள வந்துட்டேன், நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நான் நினைச்ச உங்களுக்கு லவ்வர் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க
இறந்து போறான். இப்ப அப்படியே அங்க மீட்டிங் நடந்துட்டு இருந்துச்சுல, இந்த நோபல் லேடிஸ் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்களே, அங்க நிதியமைச்சர் ஒய்ஃபும் வந்திருக்காங்க. அவங்களால கொஞ்ச நாளைக்கு இந்த ஏழை எளிய மக்களுக்கு எல்லாம் உதவி பண்ண முடியாதான், அதனால இந்த விஷயத்த மத்தவங்களும் முன்னெடுத்து செய்யணும்ன்றதுக்காக தான் இந்த கூட்டத்தை கூட்டியிருக்காங்களாம். இப்போ மீட்டிங் எல்லாம் முடிஞ்சு வெளியில வர ஹீரோயினும் கரெக்டா வெளியில வர அந்த நிதியமைச்சர் ஒய்ஃபு ஹீரோயின் கிட்ட வந்து நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம், என் வீட்டுக்கு வா, நம்ம நிறைய பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினோட மாமியாரும் காலையில அவளை அனுப்பி வைக்கிறேன்னு சொல்றாங்க. இப்ப அப்படி அவங்க எல்லாம் கிளம்ப ஹீரோ ஒரு ஓரமா நின்னு ஓனர் லேடியா தனியா கூப்பிடுறான். நான் ஒரு விஷயம் கேட்கணும், ஆனா இத பத்தி நீங்க ஹீரோயின் கிட்ட சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிதியமைச்சர் ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்கள பத்தி மத்தவங்களுக்கு தெரியாத விஷயம் உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறான். அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியல, ஆனா அங்க கட் பண்ணி புதுசா ஒருத்தவன் அவனை காட்டுறாங்க. அவன் ஒரு இடத்துல சோகமா உட்காந்துட்டு இருக்க, அங்க அந்த குட்டி பொண்ணு நிம்மி வரா. நீங்க என்ன இங்க உட்காந்துட்டு இருக்கீங்க, அங்க நோபல் லேடிஸ் எல்லாம் கிளம்பிட்டாங்க, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க, ஸ்டால ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றா. அவன் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கான். என்ன இப்படி உட்கார்ந்துருக்கீங்க, சீக்கிரம் போங்க, அங்க யார் வந்தாலும் அவங்கள நிறுத்தி வியாபாரத்தை பாருங்க அப்படின்னு சொல்ல அவனும் குட்டி பொண்ணு அழகா பேசுறத பார்த்து அப்படியே சிரிக்கிறான். இன்னொரு பக்கம் அப்படி ஹீரோவை பார்த்தா அவன் அண்ணன் புக்கு கடைக்கு வர சொல்லிருப்பான்ல, இப்ப அங்கதான் வந்திருக்கான். உள்ளதான் ஹீரோட அண்ணனும் நிக்கிறான். அவன் பார்த்தா ஒரு ஷெல்ஃப் தள்ளுறான், உள்ள ஒரு சீக்ரெட் ரூம் இருக்கு போல. ஹீரோவும் அப்படியே ஆச்சரியமா பாத்துக்கிட்டே உள்ள வர உள்ளதான் அரசரும் நிக்கிறாரு. ஒரு வழியா நாம சந்திச்சிட்டோம் போல அப்படின்னு சொல்ல ஒரு தர மாதிரி நடுவுல போட்டிருக்காங்க. ஹீரோட அண்ணன் இது நம்ம அரசர் அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோவும் முட்டி போட்டு மரியாதை கொடுக்கறான். அரசரும் நிதியமைச்சருக்கு பாய்சன் கொடுத்துதான் கொலை பண்ணிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருக்கியாமே, யார் பண்ணதுன்னு உனக்கு சந்தேகம் இருக்குன்னு கேட்க இவனும் நிதியமைச்சரோட ஒய்ஃப் பேரை சொல்றான். ஆனா இன்னும் எனக்கு சரியான ப்ரூஃப் கிடைக்கல, கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அதுக்குள்ள அரசர் எங்க அப்பா ஒரு நாள் திடீர்னு இறந்து போயிட்டாரு, எல்லாருமே நோயில தான் இறந்து போயிட்டாருன்னு சொன்னாங்க, ஆனா நான் நம்பாம உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சது ராஜாவோட காவலர்கள் எல்லாமே காணாம போயிருக்காங்க, அது மட்டும் இல்லாம தலைமை காவலர் கங்கோட குடும்பமே சின்னாபனமா செதஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ல அப்ப என் குடும்பத்துக்கு என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா அரசரேன்னு இவனும் கேட்கறான். இது எங்க கொண்டு போய் முடியும்னு உனக்கே தெரியும், இப்ப நிதியமைச்சர் இறந்ததுக்கும் அன்னைக்கு ராத்திரி நடந்த விஷயத்துக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு, இதை யாரோ ஒருத்தர் தான் செய்யறாங்க, ஆனா இன்னும் முழுசா என் கைக்கு பவர் வரல, அதனால நீ இதை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ணா உனக்கும் தான் ஆபத்து அப்படின்னு சொல்றாரு. ஹீரோவை இந்த விஷயத்த நிறுத்த சொல்றாரு. இவனும் நான் இதை இன்வெஸ்டிகேஷன் பண்ண நிறுத்திட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் யார் தண்டனை கொடுப்பா அப்படின்னு சொல்ல அரசர் உடனே அந்த திரைய நிக்க ஹீரோவோட அண்ணன் கொஞ்சம் லைட்டா தலை குனிறான். ஆனா ஹீரோ அப்படியே பாத்துட்டு இருக்கான். அரசர் இதை பார்த்துட்டு உன் கண் பார்வை அப்படியே உங்க அப்பாவோடது மாதிரி இருக்கு, அரசரோட தலைமை காவலர் கங்கோடது மாதிரி இருக்கு, அந்த நேர்மை தைரியம் இந்த பார்வை அப்படிலாம் சொல்லிட்டு ஹீரோவோட அண்ணன் கிட்ட நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும், இதுதான் விதி, ஒன்னும் செய்ய முடியாது அப்படின்றாரு. அதாவது ஹீரோவும் இந்த விஷயத்துல உள்ள வந்துதான் ஆகணும்ன்றாரு. அவன் கிட்டையும் நீ எங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்க அவன் என்ன சொன்னான்லாம் தெரியல, ஆனா ஜாயின் பண்ணிருக்க தானே செய்வான். இப்ப அப்படி ஹீரோவோட அண்ணனும் ஹீரோவும் தனியா பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோ அண்ணன் ஒரு விஷயம் சொல்றான். இதுக்கு முன்னாடி ஒரு அரசர் இருந்தார்ல, அவர் ஹீரோவோட அண்ணனை அவசரமா கூப்பிட்டுருப்பாரு போல, என்னால இதுக்கப்புறம் இளவரசரை காப்பாற்ற முடியுமான்னு தெரியல, ஆனா இனிமே நீ தான் அவன் கூடவே இருந்து அவனை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைமை காவலர் கங்க இருக்கார்ல, அவரோட குடும்பத்துக்கு ஏதோ நடக்க போற மாதிரி எனக்கு தெரியுது, நீ அங்க போ, அங்க ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருச்சு அப்படின்னா மிச்சம் யாராவது உயிரோட இருக்காங்க அப்படின்னா நீ தான் அவங்கள கண்டிப்பா பாத்துக்கணும், அவங்கள காப்பாத்தணும், இனிமே நான் உன்னை பாப்பனான்னு தெரியலன்னு சொல்லி இருந்திருக்காரு. இவனும் வேக வேகமா அங்க போயிருக்கான். அங்க பார்த்தா ஏற்கனவே நிறைய பேர் எல்லாரையும் வெட்டி கொன்னு போட்டிருக்காங்க, ரத்த வெள்ளத்துலதான் எல்லாரும் கிடக்குறாங்க. அப்பதான் ஹீரோ உயிரோட இருந்திருப்பான் போல. ஹீரோவோட அப்பா கங்க அவனை புடிச்சிட்டே தான் இறந்திருக்காரு. அவரை கொஞ்சம் நகர்த்தி வச்சுட்டு ஹீரோவை வேக வேகமா அங்க இருந்து தூக்கிட்டு போறான். அந்த ராத்திரி என்னென்னலாமோ நடந்துருச்சு, ஆனா என்ன நடந்துச்சு யார் பண்ணாங்கன்னு ஒண்ணுமே தெரியல, இப்ப வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு தான் இருக்கும்னு சொல்ல இவனும் 15 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றான். ரெண்டு பேரோட கண்ணுமே கலங்கிதான் இருக்கு. இப்ப அப்படி ஹீரோயினை பார்த்தா அவ திண்ணையில உட்காந்து ஹீரோ தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அவளுக்குலாம் ஒரு மாதிரி ஆகுது, அச்சோ நம்ம இதெல்லாம் யோசிக்கிறோம், இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை பார்த்து ரசிச்சுட்டு இருக்க அப்பமா அவன் தான் ஞாபகம் வரான். அச்சோ இதெல்லாம் தப்புன்னு சொல்லி உலாவிட்டு இருக்க வெளியில காம்பவுண்ட் கிட்ட ஏதோ சத்தம் கேக்குது. உடனே கையில ஏதோ ஒண்ணு முத்து மாதிரி போட்டிருக்கா, அதை எடுத்து ஒரே வீசுறா, யார் மேலேயோ பட்டுருச்சு. யாரான்னு பார்த்தா இந்த புதுசா வந்தான்ல மூத்த அமைச்சரோட பையன், அவன் தான் வந்து எட்டி பார்த்து நின்று இருக்கான். அவன் மண்டையிலே பட்டுருச்சு. ஆனா இவ யாரோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டா. இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில நிதியமைச்சரோட ஒய்ஃபை தான் போய் பார்க்க போயிருக்கா. அவங்க தான் வர சொன்னாங்கல்ல, இப்படி இருக்கிறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு, உனக்கும் அப்படித்தானே இருந்திருக்கும் அப்படின்னு சொல்ல எனக்கெல்லாம் அப்படி இல்ல, எனக்கு எந்த வித்தியாசமுமே தெரியல, நான் வரும்போதே விதவையா தானே வந்தேன், அது மட்டும் இல்லாம என் வீட்டுல எல்லாரும் என்ன நல்லா தான் பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்ல ஆமா மூத்த அமைச்சர் அவரோட ஒய்ஃப் எல்லாருமே ரொம்ப தன்மையான ஆளுங்க, ஆமா உனக்கு ஒரு அண்ணன் இருந்தான்ல காணாம போயிட்டான்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எதுக்குடா இந்த அம்மா இதை பத்தி கேக்குது அப்படின்னு யோசிச்சுட்டே நம்ம இருக்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஹீரோயினும் அப்படி வீட்டுக்கு வர அங்க ஒரு வேலைக்கார லேடி எப்பவுமே இருப்பாங்க. அவங்க வேக வேகமா ஓடி வந்து உடனேவே உங்க ஹஸ்பண்ட் நினைவு ரூமுக்கு போங்க, அங்கதான் அம்மா இருக்காங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்க இவள அங்க போறா. ஹீரோயினோட மாமியார் ரொம்ப கோவமா இருக்க மாதிரி இருக்கு. என்னடான்னு பார்த்தா கையில அந்த ஃபேனை வச்சிருக்காங்க. ஸ்டார்டிங்ல ஹீரோட ஃபேனை ஹீரோயின் வாங்கி சண்டை போடுவாள்ல, இந்த ரூமுக்கு வந்து ட்ரெஸ் மாத்தும் போது அவ பாட்டுக்கு அங்க கீழே போட்டிருப்பா, அவளுக்கு ஞாபகமே இருந்திருக்காது. இப்ப அப்படியே அவங்க கண்ணில் பட்டிருக்கு. அப்படியே அவங்க அவகிட்ட காமிச்சு என்ன இது அப்படின்னு கேட்க அப்படியே எபிசோட் முடியுது. அடுத்த
அடுத்து என்ன ஏதுன்றத மாமியார் கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்றதெல்லாம் வரப்போற எபிசோட்ல பார்ப்போம். அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை.